नमस्ते। ये पर्शिया न्यू सिलेबस पार्ट 13 பாடம் 13 ஹமாரா தேஷ் நம்முடைய தேசம். ஹமாரா தேஸ் ये हमारा देश है இது நம்முடைய தேசம். इसका नाम भारत है இதனுடைய பெயர் பாரதமாகும். लोग इसे இந்தியா பி ககதேகை மக்கள் இதை இந்தியா என்றும் அழைக்கிறார்கள். இசே இதனை இந்தியா பி இந்தியா என்றும் ககதேகை அழைக்கிறார்கள். பாரத் கி संस्कृति सबसे पुरानी और मकान है பாரதம் பண்பாட்டில் எல்லாவற்றையும் விட பழமையானது, மகத்துவமானதும் கூட. சப்சே புராணி பாரத் கி संस्कृति सबसे पुरानी और मकान है. மகான் புராணினா பழமையான, और மகான் அப்படின்னா உயர்ந்த, பண்பாட்டில் எல்லாவற்றையும் விட மிக பழமையானதும் உன்னதமானதும் கூட. யஹாங் இங்கே ஹிந்து, முசல்மான், இசாயி, சீக், बौद्ध, जैन आदि सभी धर्मों के लोग रहते हैं. இங்கே இந்து, முஸ்லீம், ஈசாயி அப்படின்னா கிறிஸ்தவர், சீக் சீக்கியர், பௌத்த புத்த மதத்தை தழுவியவர்கள், ஜைன் ஜைன மதத்தை தழுவியவர்கள், ஆதி சபி தர்மோ கே லோக் ஆகிய மதத்தை பின்பற்றுபவர்கள் வசிக்கிறார்கள். வே ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட், பங்காளி, பஞ்சாபி, குஜராத்தி ஆதி பாஷாயே போல்தே ஹை. அவர்கள் இந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், வங்காள மொழி, பஞ்சாபி, குஜராத்தி ஆகிய மொழிகளை பேசுகிறார்கள். பாரத் மே ஹம் சப் தரக் கே மௌசம் தேக் சக்தே ஹை. பாரதத்தில் நாம் எல்லா வகையான பருவ காலங்களை பார்க்க முடியும். தேக் சக்தே ஹை. யஹாங் சப் தரக் அனாஜ் பைதா ஹோத்தே ஹை. இங்கே எல்லா வகையான தானியங்களும் இங்கே விளைவிக்கப்படுகின்றன. சப் தரக்கே பல் பைதா ஹோத்தே ஹை. எல்லா விதமான அனைத்து விதமான பழங்களும் இங்கே விளைவிக்கப்படுகிறது. கங்கா, யமுனா, நர்மதா, கிருஷ்ணா, காவேரி आदि नदियों के पानी से यहाँ की भूमि उपजाऊ है. கங்கை, யமுனை, நர்மதை, கிருஷ்ணா, காவேரி ஆகிய நதிகளின் தண்ணீரிலிருந்து இங்கே பூமியானது வளமாக ஆகிறது. உப்சாவு அப்படின்னா வளம், வளமான, ப்ரொடெக்டிவ். நई தில்லி பாரத் கி ராஜ்தானி ஹை. புதிய தில்லி பாரதத்தினுடைய தலைநகரமாகும், ராஜ்தானி. தில்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை ஆதி பாரத் கி சப்சே படே சகர் ஹை. தில்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை ஆகிய பாரதத்தினுடைய மிக முக்கியமான நகரங்களாகும், பெரிய நகரங்களாகும். படே சகர்கை. விஞ்ஞான் மே ஹமாரா தேஸ் சப்சே ஆகே ஹை.
அறிவியலில் நம்முடைய தேசமானது எல்லாவற்றையும் விட முன்னணியில் இருக்கிறது. ஆகே ஹை. பாரத் ஏக் கன்தந்திர தேஸ் கை. பாரதம் ஒரு குடியரசு நாடாகும். கன்தந்திர அப்படின்னா குடியரசு. கன்தந்திர ரிபப்ளிக் தேசமாகும். ராஷ்டிரபதி இஸ்கா பிரதான் ஹோத்தாகை. ராஷ்டிரபதி ஜனாதிபதி என்பவர் இதனுடைய தலைவராக கருதப்படுகிறார். மந்திரி மண்டல் சாசன அமைச்சரவை. அமைச்சரவையில் ராஷ்டிரபதிக்கு மதத் கர்த்தாகை. மந்திரி மண்டல் ராஷ்டிரபதி அமைச்சரவையில் பணிபுரிகிறார். பிரதான் மந்திரி இஸ்கா பிரதான் ஹோத்தாகை. மந்திரி மண்டல அமைச்சரவையில் பிரதான் மந்திரி பிரதம மந்திரி இதனுடைய தலைவராக கருதப்படுகிறார். லோக்சபா கேலியே 5 साल एक बार சுனாவ் ஹோத்தாகை. நாடாளுமன்ற லோக்சபானா நாடாளுமன்றத்திற்கான 5 வருடங்கள். 5 सालனா 5 வருடத்தில் ஒரு முறை. ஏக் பார் சுனாவ் ஹோத்தாகை. சுனாவ்னா தேர்தல். தேர்தல் வருகிறது, எலெக்ஷன் வருகிறது. இப்போது சப்தார்த்த பாருங்கள். சன்ஸ்கிருதி பண்பாடு, கல்ச்சர். மகான் மிக உயர்ந்த, கிரேட். தர்ம ரிலீஜியன் மதம். ஆதி அப்படின்னா எக்ஸெட்ரா அப்படின்னா ஆதினா முதலிய. தரக் விதம். மௌசம் பருவநிலை. அனாஜ் தானியம். பைதா ஹோனானா விளைதல். டு பி ப்ரொடியூஸ்டு. பல் பழம். ஃபல்னா பழம். உப்ஜாவு. உப்ஜாவு அப்படின்னா ப்ரொடெக்டிவ் வளமான. அடுத்து ராஜ்தானி தலைநகரம், கேபிட்டல். ஆகே முன்னாள், ஃபார்வர்டு. கன்தந்திர குடியரசு, ரிப்பப்ளிக். பிரதான் தலைவர், ஹெட். சாசன் ஆட்சி, ரூல். மதத் உதவி, ஹெல்ப். லோக்சபா நாடாளுமன்றம், பார்லிமெண்ட். சால் ஆண்டு. சுனாவ் தேர்தல், எலெக்ஷன். पाठ उद्देश्य सरल शब्दों का उपयोग करके वर्तमान काल के छोटे छोटे वाक्यों में भारत संबंधी सामान्य ज्ञान प्रदान कराना. सरल शब्दों का उपयोग करके எளிய வார்த்தைகளை பயன்படுத்தி வர்த்தமான் கால்கே சோட்டே சோட்டே வாக்கியோங் மே சிறிய சிறிய வாக்கியங்கள் மூலம் நிகழ்காலத்தில் பாரத சம்பந்தப்பட்ட சாமானிய ஞான் பிரதான் கரானா பொது அறிவை வழங்க வேண்டும். சிக்ஷக் சங்கேத்னா பூரா பாட் பட்கர் எல்லா பாடத்தையும் படித்து கேட்டு சுனாயேங்கே அவுர் பாத்மே பிறகு சஸ்வர் வாச்சன் சப்தமாக படித்து அவுர் வியக்தி வாச்சன் கராயேங்கே ஒவ்வொரு மாணவரையும் படிக்க வைக்க வேண்டும். நயே சப்தோங்கா அர்த்த சமஜாயேங்கே புதிய அர்த்தங்களை கற்றுக் கொடுத்து அவுர் லிக்னே கா நிர்தேஷ் தேங்கே அவர்களுக்கு எழுதவும் விளக்கவும் வேண்டும். பீச் பீச் மே சோட்டே சோட்டே சரல் பிரஷன் பூச்கர் மௌகிக் உத்தர் பிராப்த் கரேங்கே இடையிடையே சிறிய சிறிய எளிமையான இடையிடையே சிறிய சிறிய சாதாரண கேள்விகளை கேட்டு வாய்மொழியாக அதற்கான பதிலை அவர்களிடமிருந்து பெற வேண்டும். இதுதான் சிக்ஷக் சங்கீத் ஆசிரியருடைய குறிப்பு. அப்யாஸ் அப்யாஸ் லிகோ ஹமாரா ஆதி அனாஜ் உப்ஜாவு மதத் பாரத் தரக் ஃபல் ஷகர் பிரதான் மகான் मौसम भूमि शासन चुनाव काली जगह बरो. हमारे देश का नाम भारत है. यहाँ
सब तरह के अनाज पैदा होते हैं। विज्ञान में हमारा देश सबसे डैश है आगे है। राष्ट्रपति इसका डैश होता है प्रधान होता है। 5 साल के एक बार डैश होता है चुनाव होता है। बताओ और लिखो हमारे देश का नाम क्या है। भारत है। भारत की संस्कृति कैसी है। पुरानी और महान है। भारत की राजधानी क्या है। दिल्ली भारत की राजधानी है। भारत के सबसे बड़े शहर क्या क्या है। दिल्ली, चेन्नई, मुंबई, कोलकाता। कौन मंत्रिमंडल का प्रधान होता है। प्रधानमंत्री प्रधान होता है। 5 नदियों के नाम लिखिए। गंगा, यमुना, नर्मदा, कृष्णा, कावेरी। भाषाओं के नाम लिखिए। तमिल, तेलुगु, मलयालम, कन्नड़म, मराठी आदि।